இப்போ நீங்கள் பார்க்குற கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஆர்டர் கொடுக்கும்போதே வந்து சும்மா தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்குமோ அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக முடிச்சே ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற ஏரியா. அப்போ நீங்கள் பார்க்கலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெடிசனுக்கு ஆப்போசிட்டில் பெங்களூர் டு ஹைவே போகிற வழியில் இருக்குது. ஏற்கனவே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒட்டியே வந்து எம்ஆர்எஃப் ப்ரைவேட் அண்ட் ஆல்சோ வந்து ஹீரோ ஷோரூம் வந்து ஏற்கனவே இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்காக வந்து நீங்கள் பிளான் பண்ணி டிசைன் பண்ணி பக்கா பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட சைஸ்க்கு வந்து கேட்டிங்கன்னா வந்து 30 ஃபீட் பை 30 ஃபீட். சென்டரில் வந்து வந்து எந்த விதமான போஸ்ட்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து கமர்ஷியல் பில்டிங் இருக்குனால ஃப்ரண்ட்டில் வந்து வெரி லென்த்தி கிளாஸ் வருது. ஸோ லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டாப் நாச்சாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கே யூஸ் பண்ணிக்கக்கூடிய எல்லா வால்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏஏசி பிளாக்ஸ் வித் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பீஸ் அண்ட் பிளாஸ்டிக் வந்து அவுட்டரில் பண்ணிட்டு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிப்சம் பிளாஸ்டிக் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே ஸ்டார் கேஸ் முதற்கொண்டு லிஃப்ட் பொசிஷன் முதற்கொண்டு எல்லாமே வந்து நாங்கள் ஸ்டீலே பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெக்கிங்னு சொல்லுவாங்க. இந்த டெக்கிங் ஷீட் மேலே வந்து கான்கிரீட் போர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த விதமான வந்து டைல்ஸு, வுட்டு அண்ட் ஆல்சோ வந்து கிரானைட்டு, மார்பிள் எது வேணால் நம்ம ஈஸியாக நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி லுக் அண்ட் ஃபினிஷிங் வந்து சூப்பராக வரும். ஸோ இப்போ நீங்கள் சைடு வால் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் வந்து ஒயிட் பிளாஸ்டிக் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லுக் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். டெக்கிங் ஷீட் கீழே ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கான்கிரீட், அதாவது டெக்கிங் ஷீட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஃபால் சீலிங் பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து டெக்கிங் ஷீட் கீழே அந்த பீமோட சேர்த்து அப்படியே நம்ம பிளாக் ஆர் ஒயிட் பெயிண்ட் அடிக்கும் போது லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு வரக்கூடிய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஃபால் சீலிங் தேவைப்படுச்சுன்னா வந்து அவங்க ஃபால் சீலிங் போட்டுக்கலாம். இல்லை அவங்களுக்கு தேவையில்லாட்டி அப்படியே ஓப்பனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து சீலிங் ஹைட் வந்து இன்னுமே ஜாஸ்தி இருக்கும். லுக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் போத் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் அங்கே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சதர்ன் பார்ட் ஆஃப் த இந்தியா மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்ஸ்க்கும் பண்ணிருக்கோம். சைஸை பொறுத்து எந்த அளவுக்கு பெரிய சைஸில் வந்து பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டீலோட ப்ரைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். எந்த அளவுக்கு வந்து ஸ்டீலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்தளவுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனோட வேல்யூ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மட்டும் நீங்கள் முடிக்க மாட்டீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சூப்பரான வந்து ஒரு எர்த்குவேக் ரெசிஸ்டன்ஸாக இந்த பில்டிங் உங்களுக்கு ஒர்க் ஆகும். உங்களுக்கு நீங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முழுக்க போர்ட்டபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கான்கிரீட்லாம் வந்து போர் பண்ணி முடிச்சக்கப்புறம் எடுத்த வீடியோஸ் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த அப்டேட்டுக்கு நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணிட்டு ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ்.